ஞம், 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 ஞம். ஆஹா, கடலை எவ்வளவு டேஸ்டா இருக்கு. ஏன் மருமவளே, உனக்கு அறிவு இருக்கா? பச்சை கடலை எவ்வளவு காட்டி இப்படி எடுத்து வச்சு திங்கியே? இவ்வளவு கடலையை நான் கஷ்டப்பட்டு உடச்சு வச்சிருக்கேன், சட்டியோட எடுத்து மடியில வச்சு திங்கியா? ஞம், ஞம், ஞம். டேஸ்டா இருக்கா கிழவி? வேணும்னா நீங்களும் ரெண்டு தின்னுக்கோங்க, யாரும் வேண்டாம்னா. வீட்டுல ஒரு வேலை சொல்லி பார்க்க கிடையாது, திங்கணும்னா ஆள கிளம்பி வந்துடுறா. இதுக்குதான் நான் எங்க அம்மா வீட்டுக்கு அடிக்கடி ஓடி போயிடுறேன். ஒரு 10 ரூபாய் கடலை கூட நான் தேர மாட்டேன் போல. அதை எடுத்து தின்னுட்டா இதை எடுத்து தின்னுட்டான்னு ஒரே புலம்பலு கம்ப்ளைண்ட். வளர்ற பிள்ளை தின்னுட்டு போறான்னு விடுறது கிடையாது. அதான் நெடு நெட்ட மாடு மாதிரி வளர்ந்து நிக்கியா, இன்னும் என்ன நீ வளர போற? நீ கடலை திங்காம போ, திங்கிறதுக்கு தான் உரிச்சு வச்சிருக்கு. போரி, சாயங்காலம் மாட்டு அவிச்சு தாரே. இப்படி பச்சை கடலையை எடுத்து வச்சு திங்கியே, நெஞ்சு கரிச்சுக்கிட்டு சேமிக்காம போயிரும். சும்மா போய் சொல்லாதீங்க அத்தை கிழவி. எங்க இதை தின்னு காலி பண்ணிடுவேணும்னு அதாயிரும் இதாயிரும் கொண்டு தூக்கி போடுறது. உங்களை பத்தி எனக்கு தெரியாதாக்கும். சரிம்மா, நான் வாயை மூடிட்டு ஊமையா இருந்துக்கிறேன். தின்னுமா, அவ்வளவு கடையிலையும் தின்னுட்டு சாவு. யாரு வேண்டானா எனக்கு என்ன வந்துச்சு? அம்மா, காலையில தானே போயிட்டு வந்தேன், வயிற்று வேற கலக்குதே. என்ன அத்தை கிழவி எடுத்துட்டீங்க? சூரன் அவளட்டி வயிற்று கலக்குது. என்னது கலக்க போறீங்களா? ஆமா, உன் முவரைய கலக்க போறேன். கலக்குங்க மாமியாரே, கலக்குங்க. நீ போகும் இடமெல்லாம் நானும் வருவேன். அஜக் அஜக் அஜக். எம்மா கலக்குதே. மருமவ பாசமா காபி போட்டு தந்தாலே அவ கையால ஒரு கிளாஸ் காபி குடிச்சே, என்னத்தையும் கலந்து தந்திருப்பாளோ? இப்படி வயிற்ற கலக்குதே. இந்த கூறு கட்டவ அந்த அளவுக்கு யோசிக்க மாட்டாளே. கக்கூசுக்கு போயிருக்கியா? என்ன பாடுபடுத்தின மாமியை கிளவி. இரு, உன்னை இப்ப வச்சு செய்றேன். ஆத்தாளும் அவளு என்ன மறுத்து வந்தீங்க. எம்மம்மா, லைட்டா ஆஃப் பண்ணி போட்டுருவேன். ஐயே, கரண்ட் போயிட்டு இருட்டுக்குள்ள கண்ணு அளவு தெரிய மாட்டேக்கே. இருட்டா இருக்கா? இரு அத்த கிளவி, இரு. பாத்ரூம் கதவை வெளியில லாக் போட்டு வச்சிருவோம். எவடி அவ லைட் போட்டு அணைக்கிறது. ஜாலியா இருக்கு. எடுபட்டு சிரிக்கி யாம்டி என்ன இப்படி பாடா படுத்துற? ஜாலியா இருக்கா அத்த கிளவி? லைட் போடு மருமவளே. கரிச காட்டு கடல எங்க அக்கா மக வடல, நான் அவளை இன்னும் தொடல, நான் அவளை இன்னும் இருட்டா இருக்குடி, லைட் போடு. அத்த கிளவி, இருட்டினிலே நீ நடக்கையிலே உன்னிலும் உன்னை விட்டு விலகி விடும். கொப்ப மவளே, இருட்டுல நான் நடந்தா மேல போய் சேர்ந்துருவேண்டி. பைத்தியம் பிடிச்ச சூனியக்கார பொம்மை மாதிரி இருந்துட்டு சவுண்ட் பாரு. சின்ன பொண்ணு, வெளியில வந்தான்னு வையி, நடக்கிறதே வேறையா இருக்கும். ஒழுங்கு மறுவாதியா இருந்துக்கோ. கிளவி என்ன சவுடா விடுது. சரி, சுவிட்ச போட்டு விடுவோம். இன்னைக்கு கதற விட்டது போதும், மிச்சத்தை நாளைக்கு பாப்போம். சின்ன பொண்ணு, ஹை ஹரிசதங்கைக்கு. சின்ன பொண்ணு, வந்துட்டேங்க. உள்ள கூட்டு போ துளசி. போய் அவளை குளிக்க சொல்லிட்டு ஒரு நல்ல பாவாடை சட்டையா எடுத்து உடுத்தி கூட்டு வா. சரிங்க லட்சுமி அம்மா, எல்லாரும் உள்ள வாங்க. உடம்பக்கா துட்டு கொடுத்துட்டீங்களா? ஆமாம்மா, காசு கொடுத்து அவரை அனுப்பிச்சு விட்டேன். வேற எங்கேயும் ஒரு சவாரி இருக்குன்னு சொன்னார்ல, அதான் போயிட்டாரு. இந்த கீரை விடவே மாட்டுக்கா, காசை கம்மி பண்ணுங்கன்னு சொல்லிட்டு நிக்கா. உங்களுக்கு தெரிஞ்ச பையன் தானே சொன்னீங்க? தெரிஞ்ச பையன் தாம்மா. கீதா கிட்ட சொன்ன கேட்க மாட்டுக்கா. 100-200 கம்மி பண்ணி கொடுங்கன்னு கேட்டுட்டு இருக்கா. சரி, அவ கேட்டு எடுத்து வருவா. குரூப்ல இந்த மாதிரி ஒரு ஆள் இருக்கணும் போனமாக்கா. நம்மள பாருங்க, வாயை முடிட்டு கேட்ட துட்டு கொடுத்துட்டு வந்துடுறோம். சரி, போட்டு கீதாவது கேட்டு ஒரு 100-200 குறைக்கலான்னு பாக்கும். குறைப்பாரு, இவ விட மாட்டுக்கால அந்த டிரைவரை. குறைக்கலாம் விட வேண்டியதானே. அவர் அங்கேயே வந்து அவ்வளோ நேரம் காத்து கிடந்தாரு நம்மளுக்காக. செட்டி ஸ்கூல்லேயும் வந்து 10 நிமிஷம் வெயிட் பண்ணி இந்த பிள்ளையும் கூட்டு வந்து விட்டாரு. பின்ன என்ன, நானும் அதுக்கு தான் லட்சுமி சொல்றேன். இந்த பிள்ளை கேட்க மாட்டுக்கு. ரேகா, பின்னாடி நின்று குளிச்சிட்டு உனக்கு போட்டுக்க ட்ரெஸ்ஸும் டவலும் எடுத்துட்டு வரேன். சரிக்கா. ரேகா குளிச்சுட்டே இருக்கா. ஏமா எல்லாரும் நின்றுட்டே இருக்கீங்க, வந்து இருங்க. துளசி, வீட்டு நல்லா அழகா வச்சிருக்கியே. ஆமாம்மா, எல்லா பொருளும் அந்தந்த இடத்துல அழகா இருக்கு. இந்த வீட்டை எல்லாரும் சேர்ந்து கிளீன் பண்ணீங்களா? எல்லாரும் சுத்தப்படுத்தி பால்லாம் காய்ச்சிங்களா? அப்ப வந்து பார்த்தேன். இப்ப எவ்வளோ மாறி இருக்கு. நிறைய பொருளெல்லாம் வாங்கி சேர்த்து வச்சிருக்கேன். என்ன துளசி? ஆமா பொண்ணமாக்கா, இந்த பிள்ளைக்கு இந்த வீடை கொடுக்கையில எவ்வளவு குப்பையும் கோலமா இருந்துச்சு தெரியுமா? இது குச்சி வீடா தானே இருந்துச்சு. பழைய சாமா மரக்கட்டா வேணுங்கிறது வேண்டாத பொருள் எல்லாம் இங்கதான் வந்து போட்டிருந்தேன். இந்த பிள்ளை கேட்கையில ஓடலாம் பிரிச்சு கொஞ்சம் ரிப்பேர் பண்ணி கொடுத்தேன். எவ்வளவு அழகா வச்சிருக்கா பாருங்க. பழைய வீடு மாதிரியே தெரியல லட்சுமி. நல்ல சுத்தமா புதுசு போலலாம் வச்சிருக்கா. பாத்தியா லட்சுமி, துளசிக்கு கொடுத்தது நல்லதா போச்சு. இது சும்மா கிடந்தா கூட வம்பா போயிருக்கும். கெட்டிக்கார பிள்ளையா தான் இருக்கா. போதுமா, ரொம்ப புகழாதீங்க, எனக்கே ஒரு மாதிரி இருக்கு. உன் வயசுக்கு நீ எவ்வளவு பக்குவமா இருக்க தெரியுமா துளசி? ஆமா, எனக்கே பாக்கலாம் ஆச்சரியமா இருக்கு. கண்டிப்பா நைட்டு சூடு சுத்தி போட்டுறணும் சொல்லிட்டேன். என்ன பார்த்தாம நீங்க கண்ணு வைக்க போறீங்க? உண்மைக்குமேமா நான் பூரிச்சு போயிட்டேன். எங்க சின்ன பொண்ணெல்லாம் இன்னும் தருதலையா தான் வளர்ந்து நிக்க. அவளுக்கு 30 வயசு ஆயிட்டு தெரியுமா?
இன்னும் ஒரு கூறு கிடையாது, யார் சொல் பேச்சும் கேட்க மாட்டா. அவளுக்கு நீங்க நல்ல செல்லம் கொடுத்து கெடுத்து வச்சிருக்கீங்க. இப்ப யார் சொல்றதையும் கேட்க மாட்டேங்க, கூறுதல் போட்டு இந்த பிள்ளைய போட்டு திட்டுறீங்க. அது என்ன செய்யும்? இந்த அம்புஜி எங்க போனாலும் சின்ன பொண்ணை விட்டு கொடுத்துட மாட்டாளே. ஆமாக்கா, என் கூடயே கிடப்பா. எப்படி விட்டு கொடுக்கறது? எல்லாம் பண்ணி வச்சு அவளை ஆக்கி வச்சது நம்ம. பின்ன நம்மளே கூறு இல்ல அறிவில்லன்னு திட்டிட்டு இருந்தா அவ சரியாயிருவாளா? கொஞ்சம் கொஞ்சமா தான் சரியாவா. அது சரிதாம்மா, உன் ஃப்ரெண்டு நான் ஒன்னும் சொல்ல மாட்டேன், போதுமா? இந்த கீரை இன்னும் வரக்கானுமே. சடங்கான பிள்ளைக்கு வயிற்று வலிக்கும்ல அம்புஜம், உடனே நம்ம மருந்து கொடுப்போம்ல, அதை உட்காந்து அம்மியில அரைச்சிட்டு இருக்கா. அரைச்சி எடுத்துட்டு வருவா, அதுவும் நல்ல நெய் சேர்த்து கொடுத்துருவோம். பாத்தியா லட்சுமி, அதை நான் மறந்து போயிட்டே, மருந்து கொடுக்கணும்ல அந்த பிள்ளைக்கு. துளசி வீட்டுல ஃபங்க்ஷன் தான், களை கட்ட போகுது. ஆமா துளசி, என்னெல்லாம் செய்யணும், என்னெல்லாம் ஏற்பாடு பண்ணணும், எல்லாம் ஒரு லிஸ்ட் போட்டு நம்ம எழுதி வச்சிருவோம், சரியா? அம்புஜம்மா, எனக்கு யார் யாரை கூப்பிடணும், என்ன ஏது எப்படி பண்ணணும் ஒண்ணுமே தெரியாது அம்புஜம்மா. எதுனாலுமே நீங்க தான் முன்ன இருந்து செய்யணும். என்னெல்லாம் பண்ணணும்னு எனக்கு முன்னாடி நீங்க சொல்லுங்க, நான் அதுபடி பண்ணிடுறேன். அதுக்கு நான் ஏற்பாடு பண்ணி வைக்கிறேன். நம்ம ஊர்ல உள்ளவங்க நெருக்கமானவங்கள கூப்பிடணும். அப்புறம் மாதிரி உன் கூட வேலை பார்க்குற ஆட்கள் எல்லாம் கூப்பிடு. ஆமாம்மா, உன் கூட வேலை பார்க்குற ஆட்கள் எல்லாம் கூப்பிடு. இந்த ஊர்க்காரங்களெல்லாம் நான் கூப்பிட்டுக்கிறேன். கேலண்டரை கிழிச்சு வச்சிருக்கேன், அந்த தாளை பத்திரமா வச்சுக்கோ. ருது ஜாதகம் எழுதணும்ல, அப்ப கொண்டு வா. ஜாதகம்லாம் எழுதணுமா? என்ன இப்படி கேட்டுவிட்டா? எல்லாம் எழுததான் செய்யணும். நாங்க ஒரு நாள் நேரம் கிடைக்கல போய் எழுதிக்கிறோம் துளசி, நீ ஒன்னும் அலைய வேண்டாம், சரியா? சரிங்க அம்புஜம்மா. இந்த பிள்ளை குளிச்சுட்டே வந்துட்டாளே, அவளை இங்க உட்கார வைப்போமா? ஏன் பொண்ணம்மாக்கா, இங்க உலக்கைய போட்டு உட்கார வைப்போம். அந்த சைடு உட்கார வச்சா வடக்கு பக்கம் தலையை வச்சுலாம் படுக்கணும். எனக்கு தெரியல அம்புஜம், நீயே பார்த்து உட்கார வை. தடுப்பு சுவர் போட்டாச்சா? ரேகா, இதுதான் உன்னோட தடுப்பு சுவர். அந்த பார்டரை தாண்டி நீ வரக்கூடாது, நாங்களும் வர மாட்டோம். அது பாகிஸ்தான் பார்டர் மாதிரி. கையில இந்த சாவியை எப்பயும் வச்சிருக்கணும். சடங்கான பிள்ளைங்க கையில இரும்பு எப்பவுமே இருக்கணுமா? ஆமா, அப்பதான் காத்து கருப்பு எதுவும் அண்டாம இருக்கும். எதையும் பார்த்து பயந்துட கூடாதுன்னு தான் இரும்பை எப்பயும் கொடுக்கும். அதை கையிலேயே வச்சிருக்கணும். நீ பாத்ரூம் போனாலும் சரி, குளிக்க போனாலும் சரி, கையிலேயே கொண்டு போகணும், சரியா? சரி. ஏக்கா, ஒருவேளை இரும்பு மிஸ் ஆச்சுன்னா என்ன ஆகும்? பேய் பிடிச்சிருமோ? இந்த பிள்ளை முன்னாடி எல்லாம் கேளுக்கிதா நீ. அவ ஏதாவது நினைச்சுக்க போறா. டவுட் கேட்டா கிளியர் பண்ணுங்க. நம்ம சடங்கா இருக்கும்போது சின்னுக்கு வரையில் கையில தூக்கி கொடுத்துருவாவோ, அது எங்கேயாவது வச்சுக்கிட்டு அங்க குத்திருமோ இங்க குத்திருமோ பயந்து கையிலேயே வச்சுட்டு இருக்கணும். அதான் கேட்கேன், ஒருவேளை இரும்பு எதுவும் நம்ம கையில இல்லைன்னா பேய் நம்மள பிடிச்சிருமானு. பேயும் பிடிக்காது, நாயும் பிடிக்காது, காத்து கருப்பு அண்டிட கூடாதுன்னு கையில கொடுத்துருப்பாவோ. அப்ப எனக்கும் ராத்திரி எங்கேயாவது தனியா நடந்து போயிட்டு இருக்கும்போது பின்னாடி ஏதாவது வர மாதிரியே இருக்குக்கா, நானும் இதை கையில வச்சுக்கவா? உனக்கு பின்னாடி ஏதாவது வர மாதிரி இருந்தா பேம்பர்ஸ் போட்டுக்க கீதா. பேம்பர்ஸ் போடணுமா? பேம்பர்ஸ்னா என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? அதான் இந்த குழந்தை பிள்ளை எல்லாம் பேட்டில உச்சா போயிடக்கூடாதுன்னு ராத்திரி மாட்டி விடுவாங்கல்ல, அதுதான் பேம்பர்ஸ். ஆமா, பேம்பர்ஸ் மாட்டிட்டு அலையிறாவோ. நீங்க உங்க மாடுகளுக்கெல்லாம் மாட்டி விட்டு நீங்களும் ஒண்ணு வேணா போட்டுக்கோங்க. ஏய் அம்மா, விட்டுங்கம்மா. எங்க வந்தாலும் ஏதாவது ஒரு வம்பு இழுக்கிறது, சண்டை போடுறது அந்த கீதாளுக்கு வேலை. ஐயோ அக்கா விடுங்க, சோபால வந்து உட்காருங்க, டீ போட்டு எடுத்துட்டு வரேன். டீ எல்லாம் இருக்கட்டும், சோபா டிவி எல்லாம் வாங்கி வச்சிருக்கீங்க, எப்ப வாங்கின? ஒரு வார்த்தை சொன்னியே துளசி நீ. அக்கா, ஒவ்வொரு மாதம் சேலரி வாங்கும் போது வீட்டுக்கு என்னெல்லாம் தேவையோ அதெல்லாம் ஒண்ணு ஒண்ணா வாங்கி போட்டேங்க்கா, மொத்தமா எதுவும் வாங்கல. கீதா என்ன பொருள் வாங்கினாலும் என்கிட்ட சொல்லிடுவா. என்கிட்ட கேட்டுதான் இதை எடுக்கவா அதை எடுக்கவான்னு கேட்டுட்டு தான் வாங்குவா. அவ சம்பாதிக்க அவளுக்கு தேவையான பொருள் எல்லாம் வாங்கி போட்டா, நம்மள்ட்ட கேட்கணும்னா இருக்கு. அது ஒண்ணு இல்லக்கா, சும்மா கேட்டேன் பாத்துக்கிடுங்க. மத்தபடி என் மனசுக்குள்ளலாம் ஒண்ணு இல்ல, அது வேற. நீங்களா ஒண்ணுக்கு ரெண்டா பேசிக்கிடாதீங்க. ஏ துளசி, எனக்கு டீ எல்லாம் ஒண்ணு வேணா, வீட்டுல வேலை எல்லாம் போட்டது போட்டபடி அப்படியே கிடக்கு. இந்த பிள்ளைகள் வரதுக்குள்ள எல்லாம் செஞ்சு வைக்கணும். நீ ரேகா பிள்ளைய நல்லா பாத்துக்க, களி கிண்டி கொடு, நாட்டுக்கோழி முட்டை லட்சுமி தருவா வாங்கி கொடு, கொஞ்சம் சத்தான பொருளா சமைச்சு கொடுனம்மா. சரிங்க அம்புஜம்மா. ஆமாம்மா, அப்ப நானும் கிளம்புறேன். நாளை கேட்டு வாரேன்னு. என்ன எல்லாரும் கிளம்புறீங்களா? வருவோம் துளசி, வீட்டுல இருக்க வேலையெல்லாம் முடிச்சு வச்சுட்டு வாரோம். சரிங்க அம்புஜம்மா, கொஞ்சம் பேசணும். 6 மணிக்கு மேல வேலையெல்லாம் முடிச்சிட்டீங்கன்னா கொஞ்சம் வருவீங்களா? வாரம்மா, வீட்டுல வேலைக்க போட்டு வச்சுட்டு இந்த பிள்ளையெல்லாம் வந்துரும் பாரு, ரேகாவை பார்க்கணும் பாடுவோம், கூட்டிட்டு வாரேன். சரி. ரேகா, ஸ்டொமக் பெயினா இருக்கா? மார்னிங் தான் ரொம்ப வலிச்சது, இப்ப பரவாயில்லை. ரொம்ப பெயினா இருந்தா சொல்லு, எதுவுமே என்கிட்ட சொல்லாம இருக்காத. ஹார்ட் பேக் எடுத்தாரே வச்சா கொஞ்சம் வலி கேட்கும். சரிக்கா, நான் கொஞ்ச நேரம் தூங்கவா? இதெல்லாம் கேட்கணுமாடி, படுத்து தூங்கு. இங்கேயே தான் படுத்துக்கணுமா? பின்ன ஒரு 16 நாளைக்கு நீ இங்கேயே தான் படுத்துக்கணும். ஐயோ அப்படியா? அப்ப நான் தனியாவே தூங்குவேன். நீ அங்க படுத்துட்டு நான் உன் பக்கத்துல படுத்துப்பேன், சரியா? தனியாலாம் நீ ஒண்ணு படுத்து தூங்க மாட்ட. சரி. ஏதாச்சும் சாப்பிடுறியா? இப்ப எது வேண்டாம். சரி, எதுனாலும் சொல்லு, அக்கா போய் வாங்கிட்டு வரேன். நீ வேலைக்கு லீவ் போட்டியா? என் கூட தான் இருப்பியா? ஆமா ஆமா, உனக்கு தண்ணி எல்லாம் ஊத்தி ஸ்கூலுக்கு அனுப்புனதுக்கு அப்புறம் தான் நான் வேலைக்கு போவேன். அது வரைக்கும் வீட்ல தான் இருப்பேன். ஒரு 2 நாள் வேணா உனக்கு ஜாலியா இருக்கும், அதுக்கப்புறம் உனக்கே போர் அடிக்க ஆரம்பிச்சிரும். போர் அடிச்சா நான் படிப்பேன்.
சரிடி, எது வேணாலும் என்கிட்ட கேளு, அக்கா வாங்கி தருவேன். சரியா? உனக்கு ஸ்டொமக் பெயின் இருந்தா கண்டிப்பா அக்கா கிட்ட சொல்லு, சொல்லாமலாம் எதுவும் இருந்துராத. சரி. ஆனா எனக்கு இது பிடிக்கவே இல்ல தெரியுமா, ஒரு மாதிரி உடம்பெல்லாம் நடுங்குது. கேர்ள்ஸ்க்கு இதெல்லாம் நடந்தாண்டி ஆகும், எல்லாமே தாங்கி தான் ஆகணும். எல்லாருக்குமே இந்த பெயின் இருக்க தான் செய்யும். சரி, நீ படுத்து தூங்குறேக்கா. அக்கா துணியெல்லாம் துவைச்சு போட்டு வரேன், நிறைய சேர்த்து வச்சிட்டேன்டி. நான் வேணா வந்து ஹெல்ப் பண்ணவாக்கா உனக்கு? நீ ஒரு ஹெல்ப்பும் பண்ண வேண்டாம், நான் கொடுக்கறத சாப்பிட்டு நல்ல பிள்ளையா சமத்தா இங்கேயே உட்காந்துருந்தா போதும். சரி. போர் அடிச்சா டிவி போட்டு பாரு, வெளியில எங்கேயும் போயிடக்கூடாது, வாசல்லையும் போய் நிக்க கூடாது. சரியா? நான் போக மாட்டேன். குட் கேர்ள். எனக்கு அப்பாவை ரொம்ப தேடுது, அக்கா கிட்ட சொன்னா ஃபீல் பண்ணுவா. அப்பா நீங்க எங்க இருக்கீங்க, சீக்கிரம் எங்களை பார்க்கிறதுக்கு வாங்கப்பா. அக்கா தனியா இருந்து ரொம்ப கஷ்டப்படுறா, இதுல நான் வேற ஏஜென்ட் பண்ணிட்டேன். அவ தனியா இருந்து எதெல்லாம் சமாளிப்பா, எனக்கு கஷ்டமா இருக்கு. சீக்கிரம் வாங்கப்பா, எங்க கூட வந்து இருங்க. எங்க ஹரி, இன்னைக்கு சீக்கிரம் வந்துட்டீங்க? ஆமா சின்ன பொண்ணு, ஒர்க்லாம் சீக்கிரம் முடிஞ்சது, அதான் வந்துட்டேன். அப்ப டெய்லி இந்த மாதிரி சீக்கிரம் வேலையை முடிக்கலாம்ல? டெய்லி எப்படி ஒரே மாதிரி ஒர்க் இருக்கும்? ஒரு நாள் சீக்கிரம் முடியும், ஒரு நாள் லேட் ஆகும். வாடா ஹரி, உன் பொண்டாட்டி என்ன தெரியுமா செஞ்சா? ஐயோ, இந்த கிளவி போட்டு கொடுத்துருமே. ஆமா, என்ன செஞ்சா? இனி நிம்மதியா கக்கூசு கூட போக விட மாட்டேக்கா உன் பொண்டாட்டி. லைட் அமத்தி அமத்தி போடுறா. என்ன சின்ன பொண்ணு இதெல்லாம்? எதுலலாம் விளையாடணும்னு உனக்கு அறிவே கிடையாதா? எங்க உங்க அம்மா கக்கூஸ்ல இருக்காவுன்னு நான் என்ன கனவா கண்டேன்? அந்த வழியா போனேன், பாத்ரூம் லைட்டு வேஸ்டா எரியுதுன்னு ஆஃப் பண்ணேன். இது ஒரு தப்பா? ஏமா, நீ தான் சின்ன பொண்ணு மேல தேவையில்லாம கோவப்படுற. வேஸ்டா லைட் ஆன்ல இருக்கேன்னு ஆஃப் பண்ணிருக்கா, வேற ஒண்ணும் இல்ல. வாப்பா வா, எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பேசுறிய, இதெல்லாம் நீயா பேசல. உன் பக்கத்துல நிக்க பாரு உன் பொண்டாட்டி, அவதான் உன்னைய மயக்கி பேச வைக்க. பாத்தீங்களா கரி, எப்படிலாம் உங்க அம்மா தப்பு தப்பா என்னைய புரிஞ்சு வச்சிருக்காவுன்னு. காரணமே இல்லாம சண்டை போடுறதும், ஹேர்பின் இல்லாம கொண்டு போடுறதும் உங்க அம்மாக்கு கை வந்த கலை தெரியுமா? சரி சின்ன பொண்ணு, அழாத. இதுக்கெல்லாம் போட்டு அழுதுட்டு இருக்க? இவளுக்கு மட்டும் கண்ணீர் எங்க இருந்து தான் தார தாரையா கொட்டுதுன்னு தெரியல. மர்மவள, என்னங்க தே, ஒரு அண்டாவை வேணா தூக்கிட்டு வரட்டாமா? வீடெல்லாம் நினைஞ்சிட போகுது. மழையில வெள்ள வருதோ இல்லையோ, உன் கண்ணீரை விட்டு வீட்டெல்லாம் வெள்ளக்காடா ஆக்கி எங்களெல்லாம் தத்தளிக்க விட்டுறாதமா? பாத்தீங்களா என்னெல்லாம் பேசுறாவுன்னு? நல்லதே செய்ய நல்லதே நடக்கணும்னு சொல்றதெல்லாம் சுத்த போய். நல்லது செய்யறவங்கள தான் கடவுள் ரொம்ப வச்சு செய்யறாரு. ஒவ்வொருத்தரை ஏமாத்தி பொழப்பு நடத்தி பொய் பேசி தப்பான வழியில காசு சம்பாதிக்கிற எல்லாரும் நல்லா தான் இருக்காளுவோ. இப்ப பாருங்க, தேவையில்லாம நான் நல்லது பண்ண போய் இப்படி ஏச்சு பேச்சு கேட்டுட்டு இருக்கேன். எனக்கு இதெல்லாம் தேவையா? ஐயோ நிறுத்து சின்ன பொண்ணு, தலைவலியே 2 பேரும் சேர்ந்து ஆரம்பிச்சு விட்டுறாதீங்க. எங்க கிளம்புறீங்க? நான் ஆபீஸுக்கு போறேமா, நாளைக்குள்ள வேலையும் சேர்த்து முடிச்சு வச்சுட்டு வரேன். ஏ ஹரி, என்ன வந்தது வராதமா கிளம்புற? உனக்கும் உன் பொண்டாட்டி கூட சேர்ந்து கொழுப்பி ஏறிட்டா? வேண்டாமா வேண்டாம், எனக்கு இந்த தலைவலியோட ஆபீஸ்ல உள்ள தலைவலியே மேலு. இப்போ உனக்கு சந்தோஷமா? நான் என்னத்தை செஞ்சேன்? நீ ஒன்னும் செய்யல, எல்லாம் நான் தான் செஞ்சேன். போ, அவனை சமாதானப்படுத்தி கூட்டு வா. அவன் வரலன்னா நீ இந்த வாசல்லையே உட்காந்துருக்கணும். அவன் எப்ப வரானோ அப்பதான் வீட்டுக்குள்ள வரணும்னு சொல்லிட்டேன். என்ன கிளவி இப்படி சொல்லுது? எங்க ஹரி நில்லுங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம குயின்பி கார்ட்டூன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்களும் மிஸ் பண்ணாம பார்க்கலாம். தேங்க்யூ.